यस्मात् परं नापरमस्ति किंचित् यस्मान्नानीयो न ज्यायोस्ति कश्चित् वृक्षैव स्तब्धो दिवि तिष्ठत्येकः तेनेदं पूर्णं पुरुषेण सर्वम्. அப்போ பிரார்த்தனா, ஈஸ்வரனுக்கு பிரார்த்தனா, ஈஸ்வர தியானம், இந்த ரெண்டு வார்த்தையும் ஜென்ரலி நம்ம இன்டர்சேஞ்சபிளாக அப்படி யூஸ் பண்ணிட்டுருவோம். ஸோ வென் வி சே பிரார்த்தனா, பிரார்த்தனா அப்படின்னா அந்த இடத்துல கேட்டல்னு ஒன்று இருக்குது. ஏதோ ஒன்று கேட்குறோம், வேண்டுதல். பகவானை வேண்டிக்கோ, பகவானை வேண்டிக்கோ அப்படின்னா என்ன? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வேண்டிக்கட்டும்? குழந்தை கேட்கும், நான் என்னம்மா வேண்டிக்கட்டும் அப்படின்னு கேட்கும். அப்பாவுக்கு ப்ரமோஷன் வரணும்னு வேண்டிக்கூடா அப்படின்பா. அதுதான் வேண்டுதல். வேண்டாமை ரெண்டும் இல்லாமல் இருக்குல்ல அந்த குழந்தைக்கு. திணிக்க வேண்டியது, வேண்டிக்கோ வேண்டிக்கோ வேண்டிக்கோ, கமான் ஸ்டார்ட் பெக்கிங். இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஈஸ்வரன் பழக்கப்படுறது வெரி குட். இல்லைன்னா ஊரில் போய் எங்கேயா வேண்டின்னு இருக்கோம். அதனால் வேண்டுதல் அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒன்று கேட்கிறோன்னு அர்த்தம். ஈஸ்வரனை தியானித்தல் அப்படின்னா அந்த இடத்துல வேண்டுதல் இருக்கக்கூடாது. என்ன தியானம் பண்ணேன், நான் அப்படியே தியானம் பண்ணேன், எனக்கு பகவான் பணம் நிறைய கொடுக்கணும், அப்புறம் பணம் கேட்டேன், அப்புறம் இது கேட்டேன், அதுக்கு பேர் தியானம் இல்லவே, மென்டல் பெக்கிங். சரியா? அதெல்லாம் தியானம் அப்படின்னா ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒரு தடவை அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை சிந்தனை மூலமாக மனசில் கொண்டு வருது ஈஸ்வர தியானம். இப்போ இங்கே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருது அப்படின்னா யஸ்மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நானியோ ந ஜ்யாயோஸ்தி கஷ்டித் விருக்ஷைவ ஸ்தப்தஹ திவி திஷ்டஸ்தேகஹ தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம். ஓகே. பசும் புத்திரம் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. அப்படியே முடியாது இந்த மந்திரம் இல்லை. இந்த மந்திரம் ஜஸ்ட் அப்போது இந்த மந்திரம் நமக்கு வஸ்து நிர்தாரண ரூபம், வஸ்துவோடைய நிர்தாரண ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தியான மந்திரமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நம்ம தட்சிணாமூர்த்திக்கு நம்ம ஒரு தியான மந்திரம் சொல்லுவோம் இல்லையா? ஸ்படிக ரஜதவர்ணம் மௌக்திகீம் அக்ஷமாலாம் அமிர்த கலச வித்யாம் ஞானமுத்ராம் கராக்ரே ததத முரக கக்ஷம் சந்திரச்சூடன் திரிநேத்திரம் விதிருத விவித பூஷம் தட்சிணாமூர்த்திம் ஈடே. There is no ask. In fact, any தியானம் அப்படின்னு வந்ததுன்னா அதில் ஆஸ்க் இருக்காது. புரியுறதா? ஆஸ்க் எங்கே இருக்குன்னா ஆஸ்காக இருக்காது. தியானம் பண்ணிவிட்டு தியான மந்திரத்தை சொல்லிவிட்டு சஹசிரநாமமாக ஏதோ சொல்லிவிட்டு பலஸ்ருத்தின்னு ஒன்று போட்டு விட்டுருவோம். இது இதம் கேத்தனியஸ்ய கேசவசிய மகாத்மனா. இத்தனை நேரம் 1000 வாட்டி அவனுடைய வாயை சொல்லி இதை சொன்னவாளுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பகவான் பாவம் என்ன பண்ணுவார்? ஒன்று இவன் சொன்னது மொத்தமாக பொய்யானும். அப்போனா தன்னோட எல்லா பேரும் பொய்யாயிடும். தன்னோட எல்லா பேரும் அவராலேயே பொய்யாக்க முடியாது. அதனால் அது கூட இவன் ஒன்று சொல்கிறான்ல அதையும் உண்மையாக்கிடும் இல்லையா? சிம்பிள் டெக்னிக். நம்ம பகவானையே லாக் பண்ணுறோம். ஏன்னா அவர் பாவம், அவர் அர்த்தகாமியாக இருந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, 0 எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பிஹெச்டி பண்ணியிருக்கோம் அதில். அதனால் அவர் மாட்டின்டுவார் அந்த விஷயத்தில். நம்மக்கிட்ட தோத்தே போயிடுவார் அவர். சரி போட்டோம். அதில் இதில் இதெல்லாம்
தியானபரமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள். அதுவும் 2 விதமான தியானம். ஒன்று அங்க அடையாளங்களை கொண்டு ஒரு விதமான இருக்கக்கூடிய தியானம். இன்னொன்று நிர்குண ஸ்வரூபத்தை மனசில் கொண்டு வர முடியுமான தியானம். அந்த மாதிரி மந்திரம் இது ஹையஸ்ட். இதுக்கு மேலே நிதித்தியாசனத்துக்கு எடுத்துக்க வேண்டிய மந்திரம் இது. அப்போது நான் பண்ணுற அதே பூஜை தான். எனக்கு தெரிஞ்ச என் குருநாதர் அந்த பூஜை பண்ணுன்னு சொல்லி ஆரம்பித்ததுலேருந்து நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது இந்த மந்திரம் இப்போ சொல்லும்போது, இந்த மந்திரம் சொல்லும்போது யோ வேதாதோஸ்வர புரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதா, இதை அப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம். பட்டு இப்போ அந்த அர்த்தம் புரிஞ்சு ஞானம் படித்து கிடிச்சு அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் அந்த மந்திரம்? இட் இஸ் ஜஸ்ட் அ ரிமைண்டர் ஆஃப் மை செல்ஃப். அவ்வளோதான். ஏன்னா நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், பகவான்கிட்ட அவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஆழமாக ஹையஸ்ட்டு தியானம் பண்ணுறோமே, ஒன்றுமே கேட்காம வேஸ்ட் பண்ணிட்டோன்னா ஏதாவது கேட்டு வைப்போம். அப்படின்னா நீ என்ன திருப்பி என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த இடத்துல போய் நீயும் அவரும் ஒன்று தியானம் பண்ணிவிட்டு தியானம் முடியறச்சே என்ன பண்ணுற, நீ ரொம்ப பெரிய ஆள், நான் இன்சிக்னிஃபிகண்ட் ஃபெலோ அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறேன். விச் இஸ் நாட் ஓகே, நாட் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. அப்போ அது நிதித்தியாசனம் அப்படின்னாக்கா யூ ஷுட், எந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோமோ அந்த உண்மையை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வரணும். ஒரு ஸ்ரவண மனனம் ஆனவனுக்கு அவனுக்கு பூஜை பண்ணாலும் அது நிதித்தியாசனமாக இருக்கும், கர்மம் பண்ணாலும் அது நிதித்தியாசனமாக இருக்கும். ஏன் டைரெக்டாக இந்த சாஸ்திர விஷயத்தை மற்றவாளுக்கு பேசின்னு இருந்தாலும் அது நிதித்தியாசனமாக இருக்கணும். அப்படி வச்சுக்கணும் லைஃப்பை. இதுக்கு தான் வித்யாரண்ய மகாஸ்வாமி திருஷ்யானுவித்த சப்தானுவித்த அப்படின்னு சொல்லி திருஷ்ய விவேகத்தில் கொடுக்குறார். அந்த செக்ஷன் இந்த வாட்டி நான் எடுக்க ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன், எல்லோரும் அந்த கிளாஸ் கேட்கணும். திருப்பி திருஷ்ய விவேகம் இப்போ எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இந்த ஆரம்பத்தில் இருக்கிற செக்ஷன்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால தான் நீங்கள் கேட்குறதில்ல. பட் நிதித்தியாசன செக்ஷன் வரைச்சே நான் சொல்கிறேன், கேளுங்க. ததோ யத் உத்தரதரம் தத் ரூபம் அநாமயம் ய ஏதத் விதுஹு அமிர்தாஸ்தே பவந்தி அத்தேதரே துக்கமேவாபி யந்தி. ததஹ யத் உத்தரதரம், ததஹ யத் உத்தரதரம், எது தத் ததஹ அப்படின்னா என்ன? ததஹ அப்படின்னா என்ன? அதிலிருந்து. தத்தோ தத்தோ அசதஜாயதே எல்லாம் வருது இல்லையா? ததஹா ததஹா அப்படின்னா எதுலேருந்து ததஹான்னு திடீர்னு என்ன ததஹான்னு ஆரம்பித்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, போன மந்திரத்தை எடுத்துக்கோ. போன மந்திரம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எது நிர்குண பிரம்மஸ்வரூபமோ அந்த நிர்குண பிரம்மஸ்வரூபமே மொத்த புருஷனாக அனைத்தையும் ஊடுருவி இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கிறது. அந்த ததஹா எது உத்தரதரம், சுப்பீரியர் டு திஸ் ஜகத். ஜகத்தை விட சுப்பீரியர் எது அப்படின்னா, இந்த ஜகத்தாக எது தோன்றுகிறதோ அது சுப்பீரியர் இல்லையா? ஃபர்னிச்சரோட சுப்பீரியர் எது? வுட் இல்லையா? காரியத்தினுடைய சுப்பீரியர் எது? காரணம். அதனால் உத்தரதரம். அதோட சுப்பீரியர் இருக்கான்னா அதோட சுப்பீரியர் இல்லை. அதனால என்ன? உத்தர தரம் அப்படிங்கிறார். நாட் மோர், நாட் எனிதிங் மோர். இதுதான் உத்தர தரம். அப்படின்னா என்ன? காரண காரிய காரண. இந்த உத்தர தரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் என்ன சொல்ல வர்றாருன்னா, போன மந்திரத்தில் எது சொன்னோமோ அந்த போன மந்திரத்தில் சொன்ன விஷயம் காரண காரியன்னு நீ போயிட்டே இருந்தேன்னா, எது ஒன்றுக்கு காரணம் இல்லாமல் அனைத்துக்கும் காரணமாக விளங்குகிறதோ அது அப்படின்னு அர்த்தம். உத்தரதரம்னா
உத்தரோத்தரம்னா என்ன அர்த்தம்? உத்தரத்துக்கு உத்தரத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணத்துக்கு 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 அதற்கு மேலே காரணம் இல்லாத ஒன்று. எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? சிவம், சிவதரம், சாந்தம், சிவாத்மானம், சிவோத்தமம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள சனாதன தர்மத்தில் எவ்ரி ஆஸ்பெக்ட் யூ கேன் டுவெல். சரி, எதுக்கு டுவெல்? அர்த்த காமத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபியூ. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மந்திரங்கள், பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மஜானத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பட்டும். அப்போது இருக்கிறதுலே உத்தரம் என்னது? உத்தர தரமானத்துக்கு முன்னாடி உத்தரமாக இருக்கிறது மாயா. உத்தம புருஷஸ்த்வன்யா பரமாத்மேத்யுதாஹிருதா. அந்த உத்தம புருஷனுக்கு முன்னாடி இருக்கிறது அக்ஷர புருஷன். அந்த அக்ஷர புருஷன் அந்த இடத்துல மாயா பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பர்சீவபிலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஹையஸ்ட்டு மாயா. அதுக்கும் இன்பர்சீவபிளாகவும் எக்ஸிஸ்டண்ட்டாகவும் இருக்கக்கூடியது உத்தர தரம், விச் இஸ் சாஸ்திர ஏக வேத்தியம். சாஸ்திரைக்க வேத்தியம், சாஸ்திரம் தான் நமக்கு காட்டி கொடுக்கும். இல்லை, அது தரம் தமம் சம்ஸ்கிருதத்தில் வேறு மாதிரி வரும். சொல் தரம். ஓகே. மாயா அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அகந்தம். அப்போது மாயா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, மாயா குணாத்மிகமாக இருக்குது. என்ன குணங்கள் அப்படின்னா சப்தஸ்பரிஷ ரூபரச்ச கந்தம். அப்போது ஒரு வஸ்து அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அகந்தம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாயா ரஹிதம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மாயா ரஹிதமாக இருப்பது. மாயா ரஹிதமாக எது இருக்குது அப்படின்னா பிரம்மன். புரியுறதா? அஸ்பர்ஷம், அரூபம், அகந்தம், அவச்சயத்து எங்கே வருது? இது ததாரசம் நித்தியம் முண்டக்கத்துலேயும் வருது, கட்டோபனிஷத்துலேயும் வருது. சரியா? அனாமயம். நமக்கு சம்பந்தமாக ஏதோ ஒன்று சொல்கிற. ஆமயம் அப்படின்னா என்ன? சர்வே சந்தோ நிராமயாக. நிராமயாக அல்ல, நிர் ஆமயாக அப்படின்னா என்ன? ஆமயம்னாக்க வியாதின்னு அர்த்தம். இங்கே வியாதினா என்ன சொல்கிறது? பவரோகத்தை அறுப்பது. என்னப்பா பாட்டு பாடின இன்னைக்கு? சிவகாம சுந்தரி பவரோக அற வேறு மருந்தேது சிவகாம சுந்தரி. அதோடைய சிம்டம்ஸ் என்ன? பவரோகத்தினுடைய சிம்டம்ஸு காம, குரோத, லோப, மோக, மத, மாஸ்டர், இதெல்லாம் சிம்டம்ஸ். சரியா? அந்த சிம்டம்ஸ்னால சஃபரிங் இருக்கும். அந்த சஃபரிங் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஷேர் பண்ணுவோம் எல்லாரோடையும். ஷேர். ஓகே. அரூபம். சரி, அனாமயம்னா என்ன அப்படின்னா சம்சார ரோக ரஹிதம். சம்சார ரோக ரஹிதம். இப்போ ஒரு கேள்வி வரலாம். இப்போது நிர்குண பிரம்மம் மாயா அதீதமாக இருக்கக்கூடிய வஸ்துவை பற்றி பேசும்போது மனசளவில் இருக்கக்கூடிய சம்சாரம்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எதுக்கு பேசணும்? ஏன் அப்படி பேசணும் அப்படின்னா, அன்லஸ் யூ கிளைம் யுவர் செல்ஃப். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுதா? சம்சாரம் அப்படிங்கிற பிளேன் எங்கே இருக்கு? மைண்டோட பிளேன். தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம் ததா யத் உத்தரதரம் அப்படின்னு நிர்குண பிரம்மத்தை பற்றி பேசிட்டு வரோம். அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய வஸ்து நிர்தாரணத்தை பற்றி நம்ம பேசும்போது
அதுக்கு சம்சாரம் கிடையாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னா அது அகம்ன்ற ஸ்வரூபமோடு இருக்கு. நான்னா சம்சாரத்தோடு இருக்கேன் இல்லையா? அப்போது யூ ஹவ் டு நோ இலக்கு என்ன. நீ இப்போ எதுக்கு படிச்சுட்டு இருக்காத, எதுக்கு அந்த வஸ்து நிர்தாரணத்தை பண்ணுற? நான் சம்சாரம் இல்லாமல் இருக்கணும்னு பண்ணுற இல்லையா? அப்போது அந்த பிரம்மன் சம்சாரமற்றது அப்படின்னு சொன்னால் என்ன? நான்றது என்னுடைய இலக்கு, அது சம்சாரமற்றது அப்படிங்கிறத கொண்டு வரணும். சும்மா வேணால் அது சம்சாரம் இல்லை. நான் ஆமாம்மா நிறைய தடவை கேட்டிருக்கோம் இல்லையா, பிரம்மனுக்கு சம்சாரம் கிடையாது அப்படின்னு. ஐ மீன் நாட் தமிழ் சம்சாரம். பிரம்மனுக்கு சம்சாரம் கிடையாது அப்படிங்கிறது ஓகே. பட் வை யூ ஆர் சேயிங் இட் ஹியர்? பிகாஸ் you are studying for the purpose of being free from bhavarogam. The vastu that has been revealed to you is free of bhavarogam. Therefore the vastu that is revealed to you is the destination which you want to be your nature. அப்பனா என்ன? நான் பிரம்மனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஓடிட்டு காட்டக்கூடிய அழகான ஒரு விஷயம். இப்படி ஏதத் விதுஹு யஹா ஏதத் விதுஹு, அதாவது உத்தம புருஷனாக தன்னை யார் அறிகிறார்களோ தே அமிர்தா பவந்தி. அத்த இதரே, அப்படி சும்மா இருக்கலாம்ல. இதரே இந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்னு அத்விதீய பிரம்ம ஞானத்தை அடையாமல் போகிறவர்களுக்கு, வேறு எதெல்லாமோ சொல்லிட்டு சுற்றின்னு இருக்கிறவர்களுக்கு துக்க ஏவ அபியந்தி. அபியந்தினா பிராப்னுவந்தி. சம்சார துக்கத்தில் இருக்கும். As long as Brahmaji feels he is an individual Mahadeva, he is subject to samsara. சரியா? பிரம்மாஜி சொல்ல வேண்டாம், தேவாஸ், ஆல் த தேவாஸ். சரியா? வெரி குட். சம்சாரம்னா என்ன? அது முடிஞ்சுட்டஜி அந்த விசாரம் கிளாஸு. எனக்கு சம்சாரம்னா என்னென்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சப்ஜெக்ட் வேலை பண்ணும், இல்லைன்னா வேலை பண்ணது. சரியா? ஓகே. அடுத்தது என்ன? சர்வான நீஷரோக சர்வான நீஷ ரோ கிரீவஹ சர்வான்னஷி சர்வானநேஷி சர்வானனஷி ரோக்ரீவஹ சர்வபூதகுஹாஷயः சர்வவ்யாபி ச பகவான் தஸ்மாத் சர்வகதः சிவः. என்ன வார்த்தை அது? சாரி. சர்வானன சிரோக்ரீவஹ சர்வபூதகுஹாஷயः சர்வவ்யாபி ச பகவான் தஸ்மாத் சர்வகதः சிவः.
எனக்கு படிக்கும்போதே வாயில் சந்தி பிரியலைன்னா சாதாரண வார்த்தை கூட தப்பு தப்பாக படிப்பேன். பரவாயில்ல. சர்வகதா சிவா, சர்வகத சிவா சொல்ல. அப்போது அந்த ஒரு புருஷனே 3 வேஷம் போடுறாராம். 3 வேஷம் போடுறாராம். என்ன 3 வேஷம் அப்படின்னா, தமஸ் பிரதான மாயாவேஷம், ரஜஸ் பிரதான மாயாவேஷம், சத்வ பிரதான மாயாவேஷம். எங்கேயாவது லேசாக ஸ்லைட்டாக உங்களுக்கு வித்யாரண்ய சுவாமி சொன்னது ஞாபகம் இருந்தது. தமஸ் பிரதான மாயா எது? பர்ஃபெக்ட், குட். ரஜஸ் பிரதான மாயா எது? ஜீவா. சத்வ பிரதான மாயா எது? ஈஸ்வரா. வெரி குட். ச பகவான் சிவா, ச பகவான் சிவா. பகவான், பகவான்னா யாரு? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய. எழுதிக்கோங்க. இது 6 உங்களுக்கு எனக்கு இருக்கான்னு பாருங்க. எனக்குன்னா உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு டிக்காக எடுத்துன்னா நீங்கள் இனிமேல் உங்கள் பேர் மேலே முன்னாடி போட்டுக்கோங்க. பகவான் பாலச்சந்தர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ரியः. யசஸ்ரியः ஞான வைராக்யயோச்சைவ ஞான வைராக்யயோச்சைவ ஷண்ணாம் ஷண்ணாம் பக இதீரணா. இதீரணா ஷண்ணாம் ஷண்ணாம் பக இதீரணா. இந்த ஸ்லோகம் பகவான்னா என்னென்னு டிஃபைன் பண்ணுற ஸ்லோகம். ஐஸ்வர்யம், ஈஸ்வர பாவம். ஐஸ்வர்யம்னா உடனே துட்டு மனசில் வரக்கூடாது. ஈஸ்வர பாவம், ஓவர்லார்டுஷிப், ஆளுமை, அனைத்தையும் ஆளுகின்ற தன்மை. அட்லீஸ்ட் உங்களுடைய சிங்கிள் ஸ்ட்ரீட்டுக்கு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். அது சாமி ஸ்ட்ரீட்லாம் வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த 6 உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தான் அந்த வீட்டோடைய சுவாமி. இந்த 6 யாருக்கு இருக்கோ அவள் தான் அந்த வீட்டோட சுவாமி. வீரியம், பவர், கரேஜ். போச்சே. யஷஸ், க்ளோரி. ஊர்லெல்லாம் நல்ல பேர் இருக்கும். வந்துட்டான், என்ன இப்படி சொல்கிறீங்களே, அந்த லட்சணம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஸ்ரீஹி. அடுத்தது என்ன? ஸ்ரீ. எனி ஃபார்ம் ஆஃப் வெல்த், எனி ஃபார்ம் ஆஃப் வெல்த், ஸ்ரீஹி. ஞானம், ஞானம் தெரியும் உங்களுக்கு, நாலெட்ஜ். அண்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் இன் த லிஸ்ட். இதெல்லாம் டிஃபிகல்ட் ஆச்சே, இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட் வைராக்கியம்.
ஷண்ணாம், நான் ஆறு, ஆறாக ஆறாக, இதீரணா, இது ஈரணா, ஈரணான அறியப்படுகிறது. என்னது? பகலக்ஷணம்னு பேர் இதுக்கு. இல்லையா? இப்போ பகவான் சத்யசாயி இல்லையா, டைட்டில் வருது இல்லையா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 6 இருக்கும். நான் விடமாட்டேன், நம்ம புத்தி இல்லை, செக் பண்ணணும்ல. பகவான் போட்டுருக்காரு, பகவான் ரமண மகரிஷி, செக் பண்ணு எல்லாம் இருக்கான்னு. எல்லாம் இருக்கும். அப்படின்னா என்ன? நல்ல வெரி வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் ஹாவ் ஸ்டார்டட் அட்ரஸிங் ஹிம் லைக் தட்னு அர்த்தம். இந்த டைட்டில் சூட்டுறவா பகவானாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் யார் இந்த டைட்டில் சூட்டுவான்னா, இந்த 6 எல்லாம் வந்து லிமிட்டட் லெவலில் இருந்தாக்கா தான் சூட்டுறவாளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஐஸ்வர்யம் அப்படின்னா என்னென்னு முழுக்க தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலி வந்து நல்ல வேத பண்டிதர்களாக இருக்கக்கூடியவா அவள் தான் வந்து பண்ணுவாள். ஸோ இட்ஸ் பீன் கால்டு பகவான் அப்படின்ற ஐஸ்வர்யம், சுவாமித்வம் இருக்கணும், சொன்னால் நடக்கணும் இல்லையா? இப்போது மகாபெரிவாக்கு இதை சொல்லலாமன்னா சொல்லப்பட்ட அந்த பேர் வந்து அவ்வளோ பிரபலமாக, பேர் வந்து மகாபெரிவா, பெரியவா அப்படிங்கிறது தான் ஃபேமஸ் ஆகிடுது. பட் பார்த்தேன்னாக்கா ஓவர்லார்ட் ஷாப் இருந்ததுன்னா அதுக்கு வந்து அளவே கிடையாது. இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக இருக்கக்கூடியவளுடைய எக்ஸாம்பிள்ஸு. வீரியம் இருக்கா, பவர் இருக்கா, நன்னா இருக்கு. வந்து கேட்டால் கொஞ்சம் அண்ணண்டாக்கியாக கட்டிக்கிறல ராமர் கோயிலை அப்படி கிளம்பு அப்படி மூஞ்சி கொடுத்து கூட பேசலை பிரைம் மினிஸ்டரோட எமர்ஜென்சிக்கு அப்புறம். துறவிக்கு வேந்தனும் துரும்பு புகழ் இதான் இருக்கார், பார்த்துட்டு இருக்கார். கரெக்டாக சொல்கிறா கண்ணா அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான். சம்டைம்ஸ் என்ன ஃபீல் ஆகுனா, ஒரு நிறுத்திக்கோ அப்படி டைம் எடுத்துப்பார், எல்லோரும் ஆஃபீஸ் போக வேண்டாமா அப்படி தானே ஜி, எங்களுக்கு பார்த்தா அப்படி தான், அப்படி சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸ்ரீ வெல்த் history of Kanchi Matam, you know, before and after பெரியவா. இதை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே யோகியதை கிடையாது, ஞானம். அப்படிப்பட்ட கடல், மகா கடல். வைராக்கியம். ஸோ இப்படி வந்து நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீ நிஜமாகவே ஒருத்தரை வேல்யூ பண்ணணுமா, ஒருத்தரை நான் யாரையும் வாழெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அவளெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இந்த வாய்க்கிழியே ஏதோ லொடலொடன்னு பேசின்னு இருப்பாள்ல, என்ன பேசிஸில் ஒத்துக்கிற, என்ன பேசிஸில் ஒத்துக்க மாட்டேன். சரி, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சாதுவோ ஒரு துறவியோ வந்து நம்ம வந்து சந்நியாசியாக ஏற்றுக்கணும். இதை நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பகலக்ஷணத்தை வந்து என்னுடைய குருநாதர் மேலே ஏற்றி வச்சு நான் வந்து உபாசனை பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு இதில் வந்து அப்படி பண்ண முடியும். ஓகே, எனக்கு தெரியும் அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு அக்கௌண்ட்டு வந்து 4 சிஷ்யா நாங்கள் தான். எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு அது ரொம்ப சுத்தம். ஆனால் 50 நாளில் வந்து மலைக்கு மேலே வந்து ஸ்ரீ மகாநாராயண சுவாமி கோவில் கட்டினார். எப்படி முடியும்? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஏன் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சாது ஒரு சன்னியாசியை பற்றி பெருமையாக பேசுகிறா அப்படின்னா, டோன்ட் ட்ரை டு டிஸ்மிஸ் இட் ஆர் டிஸ்ரெகார்ட் இட். அதுக்கு ஒரு சக்தி இருக்கும். பட் அதை வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே, இந்த வைதிக ஃப்ரேம்குள்ளே அது வருதா பாரு இல்லையா? வைதிக ஃப்ரேம்குள்ளே வருதா, அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படி பார்க்கணும். அவ்வளோதான். மற்றபடி ஷட்டப். உன்னோட ஒப்பீனியன், மீடியாவில் என்ன சொன்னால்,
அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன ஃபீல் பண்ணுறா, தேவையில்லை நமக்கு. இதுதான் ஓகே. அப்போது நாம் அவளை ஒரு சுவாமியாக நம்ம ஏற்றுக்கலாம். ஏற்றுக்கிறது இல்லை, அவள் சுவாமியாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சுண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 4-5 பேர் இருந்தால் நமக்கு தானே சௌரியம் இல்லையா? சரி, இட்ஸ் அ டீவியேஷன். பட் பக அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும். சர்வவியாபி ச பகவான். சர்வவியாபி. சரி, பகவான்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அமர்நாத்லேயோ கேதார்நாத்லேயோ பத்ரிநாத்லேயோ இருக்கார் அப்படின்னா இல்லை. சர்வவியாபி ச பகவான். சர்வகதா, எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பதனால் அவருக்கு இன்னொரு பேர் என்ன? சர்வகதா. யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம்? சிவஹா. எந்த சிவஹா? அத்தியாயம் ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு வரோமே, பரபிரம்ம நிர்குண பிரம்மத்துக்கு ஒரு பேர் என்ன கொடுத்துருக்கீங்க? சிவஹா. நிர்குண சர்வபூத குஹாஷயா. இதுதான் நமக்கு வேணும். சர்வகதா சர்வவியாபி. சரி, நான் வாட் அபவுட் மை செல்ஃப்? இன் மை செல்ஃப் இருக்காரா அப்படின்னா கண்ணு இருக்காரப்பா. அந்தம் அந்தம் ஒன்றில்லா அந்த பாட்டில் வரும். நீ எப்படி, அதாவது தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னை சங்கரா யாருகளோ சதிரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் கண்டேன் யாது நீ கண்டதோர் என்பால். அதுக்கப்புறம் கடைசி லைன், கன்க்ளூடிங் லைனில் என்ன சொல்வார் அப்படின்னா, எல்லாமா இருக்கிற நீ என்னை நீ உன் உறைவிடமாக கொண்டிருக்கிறாயே அப்படின்னு முடிப்பார். அதில் மாணிக்க வாச்சகருடைய பாட்டு என்ன, யூ ஹவ் டேக்கன் திஸ் பாடி ஆஸ் யுவர் பிளேஸ் அப்படின்னு. அப்போது எங்கே இருக்கார்? சரி, உபலப்தி ஸ்தானம் என்ன? குஹாஷயம். உன்னுடைய ஹிருதய குகைக்குள்ளே இருக்குது. உன் ஹிருதயக்குள்ளே குகைக்குள்ளே என்ன இருக்குது? ஜி 2 வால்வு இப்போ தான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹிருதய குகைக்குள்ளே என்ன இருக்குது? ப்ரெஷர் நிறையா இருக்குது சுவாமி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹிருதய குகைக்குள்ள அகம் 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 அப்படின்னு அறிவு விளங்குதல் இருக்கு. அதுதான் ஏன் சிவன், அதுதான் சிவம். ஆத்மா துவம். யாரை பார்த்து சொல்கிறோம்? சிவனை பார்த்து சொல்கிறோம். ஆத்மா துவம் கிரிஜாமதி சஹச்சரா பிராணா ஷரீரம் கிருஹம் பூஜா தே விஷயோபபோகரச்சனா நித்ரா சமாதிஸ்திதி சஞ்சார பதயோ பிரதக்ஷிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரௌ யத்யத் கர்ம கரோமி தத்ததகிலம் शम्भो तवाराधनं करचरणकृतं वाक्कायजं कर्मजं श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमे तत्क्षमस्व जय जय करुणाब्दे श्रीमहा. அதில் பியூட்டி என்னென்னா எல்லாமே நீ இருக்க, ஆனால் அந்த தப்பு வரும்போது இவர் மன்னிப்பு கேட்குறார் பாரு அந்த ஸ்தோத்திரத்தில். எல்லாமே நீ இருக்க, இந்த பண்ண தப்பும் நீ பண்ணது தான். அதானே லாஜிக்கலி கரெக்டாக இருக்கு. லாஜிக்கலி இட் மே பி கரெக்ட், பட் ஸ்பிரிச்சுவலி ஃபார் யுவர் ப்ராக்ரஸ் சின்ஸ் யூ ஆர் எவ்ரி திங், என்னுடைய அசட்டுத்தனத்துக்கு என்னை மன்னிச்சிருன்னு அர்த்தம். நீயே உடம்பாக இருக்க, தாயாரே அந்தகரணமாக இருக்கா இல்லையா? அம்பாள் அந்தகரணமாக இருக்க, அந்த சைத்தன்யமாக சைத்தன்யமாக தான், சைத்தன்யந்தான் அந்தகரணமாக விளங்கின்னு இருக்கு. அப்படி சிவசக்தியா யுக்தோ
பவத்தியாக இருக்கக்கூடிய இந்த ஹோல் விஷயத்தில் அபஸ்மாரமாக ஏதோ தப்பு தப்பாக பேசிடுறேன், தப்பு தப்பாக பண்ணிடுறேனே, அதுக்கு என்ன மன்னிச்சிடும். செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதுக்கு மன்னிச்சிடும். செய்யக்கூடாததை செய்யறேனே, அதுக்கு என்ன மன்னிச்சிடும். கிருத்தம் அகிருத்தம். அகிருத்தத்துக்கு யாராவது மன்னிப்பு கேட்பாளா? எப்போ பண்ணாததுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எப்போ நீ கிளாஸுக்கு எப்போ சாரி கேட்ப? கிளாஸ் வரலன்னா சாரி கேட்பேன். அதான் நான் ஒன்றுமே பண்ணலையேச்சு அப்படின்னு. வந்திருக்கணும், வரல, நல்லா சாரி கேட்குறேன். சைடில் நம்ம அஜெண்டாவை விடாமல் ஓட்டு போடு, ஓட்டு போடு, ஓட்டு போடுன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அந்த பொலிட்டிஷியன். சர்வபூத குஹாஷயா. அதனால் என்ன ஒரு உத்தமமான கல்ச்சர் அப்படின்னா, யூ டோன்ட் நீட் அ டெம்பிள், யூ டோன்ட் நீட் அ பூஜா ரூம், யூ டோன்ட் நீட் எனி திங். கண்ணை முடின்னு அப்படி உக்காந்தேன்னா பா 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 அவ்வளோ விஷயம் இருக்குது பண்ணுறதுக்கு. இதனுடைய ஒரு விஸ்வரூபந்தான் ஈஸ்வரன் கோவில். ஒரு கர்ப்பகிரகத்தை வச்சு, பிராகாரத்தை வச்சு, டோட்டலாக இது பண்ணி அது பண்ணி பண்ணுறது. ஏன் அப்படின்னாக்கா, உள்ளே பார்க்கறது மட்டும் வெளியில் பாரு, வெளியில் பார்த்தது திருப்பி உள்ளே பாரு, உள்ளே பாரு, வெளியில் பாரு. எப்போ மட்டும் அப்படி பார்க்கணும்? இந்த உள்ள வெளியிலன்ற எண்ணம் நீங்கிறது மட்டும் பாரு. அது மட்டும் கோவில் போடணும். இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கிறது மட்டும் கோவில் போடும். அதுக்கப்புறம் கோவில் போடுறத ஸ்டாப் பண்ணிடலாம். சர்வ ஆனன, சர்வானன, கஜானன. ஆனனான்னு என்ன அர்த்தம்? முகம், வாய் இல்லைன்னா ஃபேஸ்ன்னு அர்த்தம். கஜானனா. அப்புறம் வேற என்ன ஆனனா? வேற எங்கேயாவது ஆனனா வருதா? ஷஷானனா, தசானனன். ஷஷானனும் நல்ல பேர் தான். ஆறுமுகம், ஷண்முகம் ஒரு ஷஷானனா, தசானனன், தசானனன், தசக்ரீவம். சரி, இங்கே ஆனனன்ற வார்த்தையும் கிரீவான்ற வார்த்தை, ஷிரன்ற வார்த்தை எல்லாமே வந்திருக்கு. ஆனனா மூஞ்சி, முகம் ஆர் வாய் கூட எடுத்துக்கலாம். ஷிரா அப்படின்னா இந்த ஹோல் ஹெட்டு, கிரீவன நெக்கு. சர்வானனா. சிவன் எப்படிப்பட்டவரா? எல்லா தலையும், எல்லா முகமும், எல்லாமே. சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வத்தோ விருத்வா. அப்போது அனைவருடைய ஹிருதய குகைக்குள்ளும் கோவில் கொண்டவன், அனைவருடைய உடம்பையும் தன்னுடைய உறைவிடமாக கொண்டு அனைவருடைய தலையையும் தன்னுடைய தலையாக கொண்டிருக்கிறான். அப்போது இது விஸ்வரூபத்துக்கான ஒரு மந்திரமாக எடுத்துக்கலாம். சர்வதः பாணிபாதம் தத் சர்வதः சிசிரோமுகம். எங்கே வருது? கீதா தானே, ஸ்ரீமத் பகவத்கீதா. இதெல்லாம் சஹஸ்ர சீர்ஷா புருஷா, புருஷ சூக்தம். அதனால் ஸோ ஓவராலாக இப்போ என்ன அப்படின்னா, சிவா அவனே சிவா, சிவமே ஏகரூபம், சிவமே அநேக ரூபம், சிவமே அரூபம். ஏகரூபம் ரொம்ப சொல்லலை இல்லையா? ஏகரூபம் சொன்ன உபனிஷத்து இது. சிவனை வச்சு ஏகரூபமாக சொன்னது உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும். இதே புக்கு தான், புரட்டுங்க. நீலகண்டம் பிரசாந்தம். ஸோ அது ஏகரூபம். இட்ஸ் ஈஸி. ஏன் ஈஸி அப்படின்னா, நீ அங்கே எது நீலகண்டமோ எது லிங்கமோ அது சிவன். நான் சிவனை பார்ப்பேன், நான் சிவன்கிட்ட என்ன வேணால் வேண்டிப்பேன். நான் சிவன் இந்த கனெக்ஷன்லாம் வேண்டாம். அப்படியே இருக்கிறது ஒரு மதமாக எடுத்து. திரிலோச்சனம் நீலகண்டம் மகேஷ் பிரசாந்தம் பிரசாந்தம் யாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சியம் தமசத்பர்.
அதே சமஸ்த சாட்சியம் தமசப்ப டமால்னு அரூபத்துக்கு ஜம்ப் அடிச்சு விட்டு பாருங்க. சரியா? அப்படி சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 மந்திரம் சேர்ந்து எடுத்தால் நல்லாயிருக்கும். அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். எத்தனாவது கிளாஸ் அது? நாளைக்கு பிரம்மசூத்திரம்.